So today is day 26 of our Vetri Pathai 2026 and last நம்ம பார்த்துட்டு இருக்கிறது mark fetching mindset தான். So இதுல நான் சொல்ல போறது the most important tip 10 years PYQs தான் உங்களுக்கான கோல்டு மைண்ட் மாதிரி. ஸோ கிளாஸ் 12 2026 போர்டு எக்ஸாம்ல நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா PYQஸை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ வந்து மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி சாப்டருக்கு எக்ஸசைஸ் வைஸ் ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நம்மளோட மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணீங்கன்னா கிடைச்சிடும். ஸோ நாட் ஓன்லி த கொஸ்டின்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டருக்கு வித் இட்ஸ் ஓன் ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மீதி சப்ஜெக்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிசிக்ஸுக்கு வந்து நீங்க எம்டிஜியோட இந்த புக் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரிக்குமே எம்டிஜி புக்ஸ் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, இப்ப இந்த PYQ வந்து பார்த்தோம்னா இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்ட்டு. ஸோ PYQல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையுமே நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா there will be nearly like இப்போ பெரிய சாப்டரா இருந்துச்சுன்னா you will have nearly ஒரு 80 to 90 questions. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்றப்போ உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து எக்ஸ்போஷர் இருக்கும் அண்ட் வந்து ஐடியாவும் உங்களுக்கு கிடைச்சிடும் எந்த மாதிரிலாம் கேட்டா எப்படி எப்படி சம்ஸ் போடணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஐடியா வச்சுட்டு அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா சாம்பிள் பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்ப சாம்பிள் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்றப்ப இந்த வருஷம் வந்து நம்மளோட சிபிஎஸ்சி ரிலீஸ் பண்ணிருக்கிறதுக்கு ரிலேட்டடா இருக்குமா சாம்பிள் பேப்பர். ஸோ அந்த டஃப்னஸ் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கு உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் அதுக்கான பேஸ் வந்து PYQ தான். இதுல இருந்தும் டைரக்டா ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும். இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்லயும் கேட்பாங்க. ஸோ நீங்க இந்த ஸ்டெப் PYQ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால எந்த ஒரு நியூமரிக்கலுமே சால்வ் பண்ண முடியாது. பிகாஸ் தட் லெவல் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு PYQஸ்ல தான் கிடைக்கும். ஸோ I hope இந்த டிப் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். See you tomorrow.